ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அவசர சமையல் தான் செய்ய போகிறோம். நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ இன்னைக்கு ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு சமையல் செஞ்சு 1/2 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு சாம்பார் சாதம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் நான் களைஞ்சிட்டு ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு, ஒரு 4 கப் தண்ணி வச்சு நான் ரைஸ் குக்கரில் இதை முதல்ல வச்சுட்டு அப்புறம் தான் நான் மற்ற வேலையை பார்க்க போகிறேன். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய், உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் நெய் தான் போட்டிருக்கேன். அது உருகினதும் இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ வந்து ஜீரகம் பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் வந்து அதோடய காயும் போட்டிருக்கிறேன். காயும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணுன்னா தான் அது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் காயும் உடனே போட்டுறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், இந்த கேரட், இது 3 காய் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். எந்த காய் வேணாலும் போடலாம். நான் வந்து இது 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை 3 போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். இந்த எண்ணெயிலே காய் வதங்கும்போது அது ஒரு மாதிரி வாசமும் நல்லாயிருக்கும். அப்போ அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். வதங்கிடுச்சு காய். இப்போ வந்து நான் வந்து கேட்டிலில் தண்ணி போட்டு வச்சுருந்தேன். நான் தான் சொல்கிறேனே, இது ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்காக நான் செய்கிறேன். ஸோ நான் கேட்டிலில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ அதை ஊற்றி நான் அதை வந்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சைட் பை சைட் பீட்ரூட் பொரியலும் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வானலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சு பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து வெங்காயம், அதோட ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் வதக்கணும். பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் பொரியலுக்கு ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் நான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஒரு பீட்ரூட் தான் நறுக்கியிருக்கேன். ஸோ அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வேக வைக்கணும். இப்போ அதிலே கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பாருக்கு காய் வேக வச்சோம்ல, அது நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் வந்து நான் சாம்பார் பொடி அரைச்ச ரெசிபி வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போ வந்து ப்ரீமிக்ஸ் சாம்பார் பொடி தான் நான் இதில் கலக்கிறேன் சாம்பார் சாதத்துக்கு. இதை வச்சு சாம்பாரும் செய்யலாம், சாம்பார் சாதமும் செய்யலாம். ஸோ சாம்பார் சாதத்துக்கும் நான் அதனால தான் முதல்ல நீங்கள் பொடி நான் எதுவும் போடலை. இப்போ இந்த பொடியை தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் அரிசியும் பருப்பும் வேக வச்சோம்ல குக்கரில், அது நல்லா வெந்துருச்சு. 15 மினிட்ஸ்லேயே அழகாக வெந்துருச்சு. இப்போ அதை தூக்கி நான் இதில் கொட்டி நல்லா கிளறணும்.
எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ரைஸும் செஞ்சுட்டு இது பீட்ரூட் பொரியலும் செஞ்சுட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா. பார்க்க கலரு அப்பெடைசிங்காக இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாம்பார் சாதம். குழந்தைங்களே சொன்னாங்க, நான் எப்போதும் யூஸ்வலாக செய்கிற சாம்பார் சாதம் இதுவும் அப்படியே எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் கூட இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த பொடி போட்டு நான் செய்கிறது இல்லை யூஸ்வலாக. நான் வந்து நார்மலாக இது ப்ரீமிக்ஸ் இது போட்டு செய்ய மாட்டேன். சாம்பார் பொடி இருக்குல்ல, அது போட்டு தான் செய்வேன். ஆனால் இந்த தடவை நான் ப்ரீமிக்ஸ் பொடி போட்டு செஞ்சேன். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவர் சாம்பார் சாதம் இஸ் ரெடி. சூப்பரான சாம்பார் சாதம். கருவேப்பிலை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி கூட இல்லை, ஸோ கருவேப்பிலை மட்டும்தான். அவர் சாம்பார் சாதம் இஸ் ரெடி நவ். ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நல்ல குழைவான நல்ல டேஸ்டியான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி. அவ்வளோ ஈஸியாக செய்யலாம் இது. நீங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட தேவையில்லை. வெரி ஃபாஸ்ட் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சூப்பர் டேஸ்டி சாம்பார் சாதத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye from கண்மணி கீதா சந்திரசேகரன். bye, see you in next video. until then bye.